வணக்கம். நான் உங்கள பித்தியே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் டிஆர்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஆர்கே. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக் செட்டப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பமா கேவலமாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் மைக் நான் செட் பண்ணலை. நம்ம மொபைலில் நான் அதுக்கப்புறமா தான் அந்த மோட்டோ வ்ளாகிங் அந்த பைக்கில் போகிற மாரி நீங்கள் பார்த்துருப்பீங்களே டிஆர்கே அந்த ஃபுட்டேஜ். அதில் வாய்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு அதில் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்றதுனால நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைலை எடுத்துகிட்டு அதில் நான் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அது கூட மேட்ச் பண்ணி கொஞ்சமாக தான் டிஆர்கே நான் அதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆடியோஸ் அதெல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆனது ஆடியோ தான் டிஆர்கே. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மைக் செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மைக்கு நம்ம கைக்கு வந்துடுச்சிட்டே இருக்கே. நம்ம வாங்க அதோடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். இதில் என்ன தெரியுமா பண்ணிட்டே இருக்கே, அது உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். அதேமாரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா எதில் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோடைய பாக்ஸ் பார்த்தாலே தெரியும், ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ். அதனால் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கிட்டு நினைப்பீங்க. சரி வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோக்காண்டி கண்டென்ட் இருக்குது. பேக்கிங்லாம் நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பை மாரி கொடுத்துருக்காங்க டிஆர்கே, ஒரு பவுச் பை மாரி. இதை வாங்க ரிமூவ் பண்ணுவோம். அன்பாக்ஸோட இந்தமாரி ஓப்பன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கிட்டே இருக்கே. அப்படியே புல் பண்ணோன்னா வந்துட்டே இருக்கே. இது உள்ளே தான் நம்மளுடைய மைக் இருக்குது. அதான் என்னடா சின்னதாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, ஒயர் மைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இதுதாங்க நம்மளுடைய மைக்கு, நம்ம மோட்டோ வ்ளாகில் செட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற மைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5mm ஜாக்கு தான் டிஆர்கே. இப்போ இது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் மொபைலில் இருக்கிற ஸ்லாட்டும் 3.5mm ஜாக்கு தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதோடைய 3.5mm இதோடைய 3.5mm டேரெக்டாக அட்டாச் ஆக மாட்டேங்குது. அதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, பட் ஆனால் ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் வந்துடுச்சு, அதை நான் கட் பண்ணியிருப்பேன் டிஆர்கே. வேறு யாராலும் அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மைக்கை மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இதில் செக் பண்ணி. ரெக்கார்டர் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மீட்டர் பக்கம் வரும் டிஆர்கே கேபிள் லென்த்து. பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆன் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் டிஆர்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக் செக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மைக் செக் பண்ணுற வீடியோஸ் தான். அதனால் இப்போது செக் பண்ணலாம். வாங்க இதோடைய ஆடியோ கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காது, ரெக்கார்ட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேவ் லைன் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் இதில் போகலை, எனக்கு தெரிஞ்சு ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். இதோடைய ஆடியோ கிளிப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டே இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேவ் லைன் தெரியலன்னு நினைக்கிறேன். வேவ் லைன் எதுவுமே கிடையல. அதுக்காண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கனெக்டர் தான் நான் கன்வெர்ட்டர்னு மாற்றி சொல்லிட்டேங்க. ஒரு கனெக்டர் வாங்கினா ஃபீமேல் ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்ட்டு நான் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்ம இந்தமாரி ஓவராக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் டைரெக்டாக நம்மளுடைய கேமராக்கே மைக் செட்டப் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி டைப் இப்போதைக்கு கிடைக்கல. நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கிடச்சிதுன்னா நான் டைரெக்டாக அதுவே வாங்கிடுவேன். இதுமாரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணிடலாங்க. ஆனால் இது மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணுறதாங்க இதில் இருக்கிற டாஸ்க்கே. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மேஜர் ப்ராப்ளம் இதில் இருக்கிறதுலே. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 199க்கு நான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டி மட்டமாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கலங்க. நான் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்லங்க, அது இதுதாங்க. நான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கைக்கு 2 டேஸ் பக்கம் ஆகிடுச்சி. அப்படியே நான் வந்த உடனே செக் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் அப்போவே இதோடைய குவாலிட்டி நான் என்னன்னு செக் பண்ணிட்டேன்.
பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போது அதுக்காண்டி நான் குறை சொல்லலை. பட் எனக்கு வந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு, அதாவது இந்த ப்ராடக்ட் கிடையாது, இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு குவாலிட்டி மிஸ்மேட்சா இல்லை டேமேஜ்டு பீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்கட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேன் ஆனில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன். எனக்கு ஸ்கட் அதிகமாகும். அதனால தான் ரொம்பவும் ஆகும். நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராக இருக்குது டிஆர்கே. சரிடா இப்போதைக்கு என்னடா பண்ணுவேன் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காண்டி நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ண மாட்டேங்க. நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி முட்டி மோதியாச்சு நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். வெனஸ்டே நைட் 10:30, அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டே நைட்டு 10:30 PM ஷார்ப்பாக வீடியோஸ் வந்துடும் டிஆர்கே. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே டிஆர்கே, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிடுறேன். எல்லோரும் வெளியில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். வெளியில் போனீங்கன்னா மஸ்ட்டாக ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்கவே எடுக்காதீங்க டிஆர்கே. சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் டிஆர்கே. ஏன்னா விளாக் நான் கொஞ்சம் லெங்க்தாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஸ்டார்ட்-அப்பில். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாமே, ஏன்னா லொடன்னு பேச வேணாம். பட் ஆனால் இதுவே நான் எடிட் கிளிப்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்பவும் ஷார்ட் ஆகிடும். 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் சம்திங் பக்கம் வரும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வளவலான்னு பேச வேணான்ட்டு தோணுச்சு டிஆர்கே. சரி ஓகே டிஆர்கே, இதோட இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் சேஃப்டியாக இருக்குது. ரைட் பண்ணும்போது பைக்கில் போனாலே ஹெல்மெட் மஸ்ட்டு இருக்குது. என்னடா கிளாஸ் எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஓகே டிஆர்கே, டாட்டா பாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க.